உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு நடுவில் வரவிடாதீர்கள். இப்படி சொல்லல கேட்க ஆச்சரியமா இருக்குல்ல, என்ன இப்படி சொல்றாங்க, எங்க பிள்ளைய தானே உலகமேனு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கல்யாணம் புதுசுல பக்கத்துல இங்க நீங்க திண்டுக்கல்ல அப்படின்னா கொடைக்கானலுக்கு தான் போயிருப்பீங்க. கொடைக்கானல போயிட்டு போட்டோ எடுத்திருப்பீங்கல்ல, யாசிகா கேமரால பிலிம் ரோல் போட்டு யாராவது ஒருத்தர் வந்தவன்ட்டால கொடுத்து போட்டோ எடுங்கன்னு சொல்லிருப்பீங்களா. அந்த போட்டோ எல்லாம் போய் பாருங்க, ஆல்பத்துல வச்சிருப்பீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நிப்பீங்க, கண்ணத்தோட கண்ணை ஒட்டிட்டு தோளோட தோல் இடிச்சுக்கிட்டு சிரிச்ச மேனிக்கு ஒரு பூ கொடுக்குற மாதிரி மொக்கையா அப்படிலாம் ஒரு போட்டோலாம் எடுத்து வச்சிருப்போம். அதுக்கப்புறமா ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை வந்த பிறகு கல்யாண வீட்டுல நல்லது கெட்டது வீட்டுல எல்லாம் போட்டோ எடுத்திருப்பீங்க, போய் பாருங்க. நீங்க சேர்ந்தே இருக்க மாட்டீங்க, ரெண்டு பிள்ளைங்க நடுவுல தான் நிற்கும். என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? ஏன் பிள்ளைங்களை சைட்ல வச்சு நீங்க சேர்ந்து நின்றுக்கலாமே, நிக்க தோணாது. ரெண்டு பிள்ளைங்க நடுவுல வந்துடும். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த பிள்ளை எப்ப வேணாலும் போயிடும். அவன் உயர் படிப்புக்கு வெளியே போய் விடுவான், அவள் கல்யாணமாகி இன்னொரு இடத்துக்கு போயிடுவா, அவ படிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு போயிடுவா, பிடிச்ச விஷயத்தை செய்யறதுக்கு மதுரைக்கு போயிடுவா. அப்பப்ப போன் பண்ணுவாங்க, அப்பப்ப உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க, எப்பயாவது வருவாங்க. கடைசி வரை உங்களோடு இருக்க போறது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தான். யூ ஆர் மேரிட் டு யுவர் ஹஸ்பண்ட், யூ ஆர் மேரிட் டு யுவர் வைஃப், நாட் யுவர் கிட்ஸ். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை திருமணம் செய்து கொள்ளவில்லை, உங்கள் கணவரையும் மனைவியும் தான் திருமணம் செய்து கொண்டீர்கள். எல்லாம் முடிச்சுட்டு இவங்களுக்கு நல்லது கெட்டது பொறுப்பெல்லாம் பார்த்து முடிச்சு இவங்க எல்லாம் ஏற கட்டி அனுப்பி அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளையெல்லாம் போயிட்டு அமெரிக்கால செட்டில் ஆகிட்டு அக்கடான்னு திரும்பி பார்த்தா ஒரு கேரக்டர் வழுக்க மண்டையோட உட்காந்துருக்கும். 20 வருஷமா ஒத்தையா வாழ்ந்திருப்பான், பழகிடுவான். காலையில எந்திரிச்சு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு டீ காப்பிலாம் அவனே போட்டு கொடுத்துட்டு வாக்கிங் போயிட்டு வளர்த்தாரு ஜூஸ் குடிச்சிட்டு வந்து டெய்லி சேவிங் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு இட்லி எடுத்துட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு ஆபீஸ் போய் பழகி இருப்பான். அப்புறமா தோழிகள்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, 20 வருஷமா அவர் அப்படியே விட்டுட்டேன், இனிமேலாவது பார்க்கணும். நீங்க அதுக்கப்புறம் அவர் பார்க்க முடியாது. நீங்க ஒரு காஃபி போட்டு கொடுத்தா கூட அவர் குடிக்க மாட்டாரு, எனக்கு செட் ஆகாதுப்பா நானே போட்டுக்கிறேன், நீ சக்கரை கூட போட்டுற அப்படிம்பாரு. பெண்கள் அப்படித்தான். அதுக்கப்புறம் திடீர்னு நீங்க கூட்டிட்டு வா கொடைக்கானல் போவோம், கடந்த காலத்தை போல அன்பாக பேசி சிரிப்போம், வா கோயிலுக்கு போம்னா இல்ல இல்ல எனக்கு வேலை இல்ல கோல நோட்டு போடணும்ன்றாங்க. அவங்க பிள்ளைகள் உங்களோடு வளர்கிறார்கள், உங்களோட வாழ்ந்து கொண்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, கான்டெம்பரரி வேர்ல்டுல நீங்க நிறைய தியாகங்களை செஞ்சுவிட்டு எங்களையும் வேற அதை செய்ய சொல்றீங்க. அதை செய்யலன்னா பிள்ளைகள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறீங்க. நீங்க தியாகம் பண்ணீங்கன்னே அவனுக்கு தெரியாது, நீங்க தியாகம் பண்ணீங்கன்னே அவனுக்கு தெரியாது. 2 இட்லி திங்க வேண்டிய இடத்துல 3 இட்லி நீங்க வாயில வச்சு குத்துனது அவனை பொறுத்த வரைக்கும் தண்டனை. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் வச்சிருந்த ஒரு இட்லி அவனுக்கு கொடுத்தேன்னு கதை சொல்லியிருக்கேன். If you want to be a good parent, take care of yourself first. When you take care of yourself, automatically that you can easily take care of your kids. நீங்க நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா ஆரோக்கியத்தோட உடல் வலி மன வலி எல்லாம் இல்லாம மென்டலி பேலன்ஸ்டா நீங்க இருந்தீங்கன்னா இயல்பாகவே நம்மளால பிள்ளைகளை நல்லா வளர்த்த முடியும். இந்த பிள்ளைகள் தோற்று போயிடுவார்கள் பயத்திலையும் கவலையிலையும் மற்றவங்களை விட பெரிய ஆளா வரணுங்கிற ஒரு வேகத்திலையும் நம்ம ஓடி 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 இஎம்ஐக்கு ஓடி அதுக்கு ஓடி இதுக்கு ஓடி நல்லது கிட்டதான் செஞ்சு கேட்கறதுக்கு முன்னால எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து கடம்பட்டு மனதளவுல உடம்புல நொந்து போயிருக்கிறப்ப அதுக்கு ரிசல்ட் அவன் ப்ரொடியூஸ் பண்ணா கடுப்பாய். நமக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் உறவுதான் ரொம்ப முக்கியம். That's the most important thing. பிள்ளைகள் உங்களிடம் எதிர்பார்ப்பது. அதனாலதான் சொன்னேன், ஒரு பிள்ளை தாயையும் தந்தையை நம்புவதை விட யாரையும் இந்த உலகத்தில் அவர்கள் பெரிதாக நம்புவதற்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க காதல் கல்யாணம்